அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நபித்தோழர்கள் மீதும் இங்கு ஒன்று குழும்பியிருக்கிற நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியில் வாரந்தோறும் வரலாறு வகுப்பாக இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரும் உயிரிலும் மேலாக நேசிக்கப்பட வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த தகவல்களை தொடர்ச்சியாக தொடர்வுரையாக நாம் காண இருக்கிறோம். காரணம், ஒரு மனிதரை பற்றியான எல்லா தகவலும் நமக்கு தெரிந்தால் மட்டும்தான் அந்த மனிதரின் மீது உள்ள அந்த காதல் என்பது நமக்கு அதிகரிக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்றால் நபிகளாரை பற்றிய குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகிற செய்திகளை முழுவதுமாக நாம் அறிந்து கொண்டால் அல்லாஹ்வின் தூதர் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு என்பது ஏற்படும். இப்ப நபிகளாயத்தை பற்றி அதிகமாக தெரியும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன ஒரு கட்டளையை சொன்னாலும் நிச்சயம் நாம் அந்த கட்டளையை கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால் நமக்கெல்லாம் தெரியும், பிறந்ததிலிருந்தே அவர்கள் நபி கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாகும் போதே நபியாக இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவுடனேயே நபியாக இருந்தார்கள். யஹ்யா அவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் 40 ஆண்டு காலம் அந்த மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து விட்டு 40+ அதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக என்ன செய்யப்பட்டாங்க, தேர்வு செய்யப்பட்டாங்க என்பதை நாம் அறிய முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான 2 பிள்ளைகள், இஸ்மாயில் 1, இஸ்ஹாக் 1. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழித்தோன்றல்களை எடுத்துக்கொண்டால் இஸ்மாயில் அவர்களுடைய அந்த சந்ததியில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்திருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. இஸ்ஹாக்குடைய சந்ததிகளில் யாக்கூப் அவர்கள், யூசுப் அவர்கள், இன்னும் நிறைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையிலும் உள்ள அந்த நபிமார்கள் ஃபுல்லா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்கள். அப்ப இப்ராஹிம் நபி, இஸ்மாயில், இஸ்ஹாக், இந்த இஸ்மாயில் இருந்து கீழே வந்த ஒரே இறை தூதர் அந்த சந்ததியில் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய பரம்பரையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கினானா என்ற ஒரு பரம்பரையை சார்ந்தவர்கள். அந்த கினானாவில் குறைஷி குலத்தை சார்ந்த குடும்பம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். அதுல பனு ஹாஷிம் அவர்களுடைய வழித்தோன்றர்கள் தான் யாரு, அல்லாஹ்வுடைய தூதர். இதெல்லாம் ஒரு தகவல்களாக நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை பேர் அப்துல்லா, தாய் பேர் ஆமினா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையினுடைய தந்தை பேர் வந்து அப்துல் முத்தலிப். இந்த அபுதாலிபே அப்துல் முத்தலிபே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அபுதாலிபு யாரு, தந்தை உடன் பிறந்தவர், அது தனி. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ரசூலுல்லாஹ்வுடைய முத்தாப்பா யாருன்னு சொன்னா அவங்க தான் அப்துல் முத்தலிப். ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா பேர் அப்துல்லா, உம்மா பேர் ஆமினா. வாப்பா அப்துல்லாஹ்வுடைய வாப்பா யாருன்னா அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப்புடைய வாப்பா தான் பனு ஹாஷிம். இந்த ஹாஷிம் குலம் நம்ம சொல்றோம்ல, அந்த ஹாஷிமுடைய புள்ள தான் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப்புடைய புள்ள தான் அப்துல்லா, அப்துல்லாவுடைய பிள்ளை தான் முகமது அவர்கள். இந்த ஆமினா மற்றும் அப்துல்லா என்ற தம்பதிகளுக்கு ரசூலுல்லாஹ் ஒரே பிள்ளை தான். ரசூலுல்லாஹ்வுக்கு அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பி யாரும் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரே பிள்ளையாகத்தான் செய்கிறாங்க, இருக்கிறாங்க என்பதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறப்பை எடுத்துக்கொண்டால் கிபி 571 யானை ஆண்டு என்றும் வரலாற்றிலே அடையாளம் காட்டப்படுகிறது. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல திங்கட்கிழமை பிறை 12ங்கிறதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ரபியுல் அவ்வல்ல 8, 7, 6 இப்படி பல்வேறு செய்திகள் வருது. எல்லாமே ஒரு ஒரு உறுதியான செய்தியாக நமக்கு புலப்படலை. ரசூலுல்லாஹை பொறுத்த வரைக்கும் கிபி 571 என்பது ஓகே, அதை நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும். ரபியுல் அவ்வல் மாதம் என்பதிலும் கொஞ்சம் பிழை இருக்கிறது. திங்கட்கிழமை என்பது தெளிவான செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு வைப்பாங்களா திங்கள் வியாழன், ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் திங்களும் வியாழனும் நீங்க நோன்பு வைக்கிறீங்க இருக்கும்போது இன்னைக்கு நான் பிறந்ததுடைய இந்த தினம் தான் திங்கட்கிழமை நான் பிறந்தேன் என்று சொல்வது மாதிரி ஆதாரப்பூர்வமான செய்தி புகாரி முஸ்லிம்ல வருது. அப்ப திங்கட்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த கிழமையாக இருக்கிறது. அந்த கிழமைக்குன்னு ஒரு சிறப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் பிறந்த ஆண்டுனா ஆண்டுக்குன்னு ஒரு சிறப்பு கிடையாது. இதுலதான் ரசூலுல்லாஹ் பிறந்த ஆண்டு மாதத்துக்கு இந்த சிறப்பு கிடையாது. அது ஒரு வரலாற்று தகவல், அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளமே தவிர அதற்கு ஒரு சிறப்புக்குரிய செயலாக நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்றிவிடக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம முஹம்மது என்று குர்ஆன்லையும் சரி ஹதீஸ்லையும் சரி நம்ம ஒரு கலிமா சொல்லும்போது கூட லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுவோம்.
அது அல்லாம அல்லாஹ்வுடைய தூதருக்கு 4 பெயர்கள் இருக்கு, இயற்பெயர்கள் 4 இயற்பெயர்கள் இருக்கிறது. அஹ்மத் என்று ஒரு பெயர் உள்ளது. அல் மாஹி அல்லது யம்ஹுல்லாஹு பில் குஃப்ர், அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு வந்தாலும் அல்லாஹ் இந்த குஃப்ர் இணை வெறுப்பை எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்கிறான். அதனால அல் மாஹி, மாஹி என்றால் அழிப்பவர் என்று பொருள். அஹ்மத் என்று ஒரு இயற்பெயர் இருக்கிறது, அல் மாஹி என்று ஒரு பெயர் இருக்கிறது, ஹாஷிர் என்ற ஒரு பெயர் இருக்கிறது, ஆகிப் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அஹ்மத், மாஹி, ஹாஷிர், ஆகிப், இந்த 4 இயற்பெயர் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இயற்பெயரா இருக்கிறது. முஹம்மது என்பது பிரபலமாக அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம அழைக்கிற பெயர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தாய் ஆமினா, தந்தை அப்துல்லா. அல்லாஹ்வுடைய தூதர் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தந்தை மௌத்தா போயிடுறாங்க, அப்துல்லாவும் இறந்துடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாளில் தந்தையை பார்த்தது கிடையாது, தந்தையுடைய பாசம் தெரியாது. இப்போ நமக்கு அல்ல எவ்வளவு அருள் செஞ்சிருக்கான்னு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பாப்பா கிடையாது. சரி, உம்மாவாதி இருந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா புள்ள பிறந்து முகமது நபி பிறந்து ஒரு 6 மாசத்துல மௌத்தா போயிடுறாங்க. 6 மாசத்துல என்ன விவரம் இருக்கும்? தாயை ஒரு அளவுக்கு வேற வேற சென்ஸை கொண்டு நுகர்வதன் மூலியமாக, சத்தத்தை கேட்பதன் மூலியமாக அப்சர்வ் பண்ணிக்கலாம் இது தாயின்னு. ஒரு 6 மாசம் புள்ள அழுதா கூட புள்ள தாய் தூக்குனா அந்த புள்ள சாந்தமாயிரும். அந்த மாதிரியான ஒரு சென்ஸ் தான் இருந்துச்சே தவிர அந்த போட்டோ கூட அவங்களுக்கு நினைவு இருக்காது. தாய் இப்படித்தான் இருப்பாங்க, 6 மாசத்துல என்ன நினைவுல இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு தாயும் தந்தையும் அவங்க விவரம் தெரிந்து பார்த்தது கிடையாது. நம்மள மாதிரி விவரம் தெரிஞ்சு இது உம்மா இது வாப்பான அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சது கிடையாது, சொன்னது கிடையாது. அல்லாஹ் 2 நபர்களையுமே இணை வைப்பலை என்ன செஞ்சுட்டான், கைப்பற்றி விட்டான் என்ற தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்து வளர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாட்டனார் தான், முத்தாப்பா அப்துல் முத்தலிப் தான் எடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்யறாங்க, எல்லா இடத்தையும் வளர்க்குறாங்க. அந்த காலத்துல தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு கிராமத்துல ஆட்கள் இருப்பாங்க. தாய் இறந்துட்டாங்கல்ல, பிள்ளைக்கு 2 வருடம் 3 வருடம் குறைந்தபட்சம் கொடுக்கணும்னா தாய்ப்பால் மட்டும் தான் புள்ள குடிக்க முடியும். அப்ப அதுக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்கு பால் கொடுத்த பெண்மணிகள் பாத்தீங்கன்னா ஹலிமத்து சாதியா என்ற ஒரு நபி தோழியர் ஒருத்தவங்க, அபுல் அஹப் அவங்களுடைய, அபுல் அஹப் யாருன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். அடிமை பெண் சுவைபா, ஹலிமத்து சாதியா, சுவைபா, இவங்க தான் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த நேரத்தில் பசி தீர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. வளர்த்ததுல பெண்மணியில உம்மு ஐமன் அவங்க கடைசி காலம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அடிச்சுவாங்க, அவங்க வீட்டுக்குலாம் போவாங்க, ரொம்ப மரியாதையை அல்லாஹ்வுடைய தூதர் வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்ற செய்திகள் எல்லாம் ஹதீஸ்கள்ல பார்க்க முடியும். இது ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு, அவருடைய தாய் தந்தை அவருடைய இறப்பு சம்பந்தமான செய்திகள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தந்தையுடன் பிறந்தவர்கள் அப்துல்லா, அது எப்படி பிள்ளைங்க தந்தை கூட பிறந்தவங்க, நம்ம பெரிய சின்ன தான் சொல்லுவோம்ல, அதுல பாத்தீங்கன்னா அப்பாஸ் அவங்க ஒண்ணு, இதெல்லாம் ஒரு தகவலுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹம்சா அவங்க ஒண்ணு, அபு தாலிப், ஜுபைர், ஹாரிஸ், ஹஜில், முகவீம், லிரார், அபுலஹப், 10 பேர் பெரிய சின்னதா மக்கள் ரசூலுல்லாஹ் பாத்தீங்கன்னா 10 பேர் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இதுல ஆண் ரசூலுல்லாஹ் தந்தையுடன் பிறந்த ஆண்ல யாரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்பாஸ், ஹம்சா மட்டும் தான் முஸ்லீமா இருந்தாங்க. மற்ற எல்லாருமே இணை வைப்பு கூலிகள் தான் இருந்தாங்கிறத பார்க்க முடியுது. ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை உடன் பிறந்த மாமி, நம்ம பாப்பா கூட பிறந்த மாமி இருப்பாங்கல்ல, மாமி ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா சஃபியா, சஃபியானா மனைவி கிடையாது, இது வேற ஒரு பெண்மணி, சஃபியா, உம்மு ஹக்கீம், ஆத்திகா, உமைமா, அர்வா, பர்ரா. அப்போ 10 சின்னத்தா பெரியத்தா 7 மாமிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. இதுல முஸ்லீமா இருந்தது யாரும் பாத்தீங்கன்னா சஃபியா அவங்க மட்டும் தான் செய்றாங்க. முஸ்லிம் 17 பேர் தந்தை உடன் இருந்தும் கூட மொத்தமே 3 பேர் தான், அப்பாஸ் அவங்களும் ஹம்சா அவங்களும் சஃபியா, இந்த 3 நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாலிப பருவம் என்பது அபுதாலிப் பெரியவாப்பா இருக்கிறாங்கல்ல, வாப்பா மூத்தா போயாச்சு, அப்துல் முத்தலிப் பிறந்தாலும் பெரியவாப்பாவுடைய ரோல் ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகமா இருந்துச்சு. அபுதாலிப் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான வியாபார விஷயத்தை கத்துக்கிட்டாங்க. சின்ன வயசுல சிரியாவுக்கு போய் அங்க போய் பல வியாபாரங்களை ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. சின்ன வயசுல அல்லாஹ்வுடைய தூதர் ஆடு மேய்த்திருக்கிறாங்க. புகாரில் வர்ற 2262வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா அல் கனம், உலகத்தில் எந்த ஒரு இறை தூதராக இருந்தாலும் அவர் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். வகால அஸ்ஹாபுஹு, நபி தோழர்கள்லாம் கேட்கறாங்க, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா நபிமார்களும் சரி நீங்களும் ஆடு மேய்ச்சிருக்கீங்க, ரசூலுல்லாஹ் ஆடு மேய்ச்சதுல அவங்க பார்த்தது கிடையாது. ரசூலுல்லாஹ் 40 வயசு கடந்து தான் நபி தோழர்கள் பார்த்துருக்காங்க. ஒரு 18 வயசு 13 வயசுல அவங்க பார்த்தது இல்லை ரசூலுல்லாஹ். அப்ப அவங்க கேட்கறாங்க, நீங்களும் ஆடு எல்லா நபியும் நீங்களும் அதில் வருவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. நாம் குந்து ஆஹா அலா கராரித்தல் யஹலி மக்கா, நான் மக்காவுல இருக்கும்போது வாலிப காலத்துல சில கீராத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறேன், கூலிக்காக நான் ஆடும் மேய்த்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் வயதிலேயே பொதுவாகவே இயல்பாகவே அல்லாஹ்வுடைய தூதர் பிறரின் மீது அதிகமாக இரக்க குணம் கொண்டவர்கள். ஹெல்ஃபுல் முத்தய்யிபின் அப்படின்னு ஒரு இயக்கம் இயங்கிட்டு இருந்துச்சு மக்காவுல. அந்த இயக்கத்துல தன்னை ஏற்றிக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் செய்வாங்களா, அவங்களும் அவங்க குரூப்புகளும் ஒன்று சேர்ந்து பல்வேறு விதமான உதவிகளை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சேர்ந்த அந்த அமைப்பின் பேரு ஹெல்ஃபுல் முத்தய்யிபின், நபித்துவத்துக்கு முன்பு வாலிப காலத்தில் நடந்தது. அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் என்ற ஒரு பந்தம் தேவைப்படுகிறது. 25 வயசு ரசூலுல்லாஹ் திருமணம் செய்த இயர் இது சொன்னாலும் கிடையாது. 25 வயசு கல்யாணம் சொன்னா நினைச்சக்கூடாது, ஏன்னா ரசூலுல்லாஹ் 40 தூதராக்குறாங்க, அது அந்த காலத்துடைய நடைமுறை. அப்ப 25 வயதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வரும்பொழுது ஹதீஜா அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர், சாதாரண ஒரு ஆள் இல்ல, பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றவங்க. சில வரலாற்று குறிப்புகள் எப்படி சொல்லப்படுதுன்னா, ஒரு ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் ஒரு பிசினஸ் பண்றாங்க, ஒரு மளிகை கடை இருக்குது,
தொழில் உள்ள எத்தனை மளிகை கடை 10 இருக்குன்னு வைங்களேன், 9 பேர் செய்யறத ஒரு ஆள் செஞ்சா எப்படி இருக்கும்? 9 மளிகை கடைக்காரர் செய்யற வியாபாரத்தை ஏதாவது ஒரு கடைக்காரர் செஞ்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி யாரெல்லாம் அந்த மார்க்கெட் பண்றாங்களோ அதில் தலை சிறந்த பெண் பெரிய செல்வந்தராக யார் இருந்தார்? கதீஜா அவர்கள் இருந்தாங்க. அப்ப வியாபார நிமித்தமாக ரசூலுல்லாஹ் அவங்க போவாங்க வருவாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, கதீஜா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். கதீஜா அவங்களுக்கு வயசு அப்ப 40 வயசு, ரசூலுல்லாஹ்வுக்கு 25னா கதீஜா அவங்களுக்கு 40 வயது. அப்ப ரொம்ப நம்ம வயசானவங்கள கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு போல்டான ஒரு பெண்மணியா இருக்கிறாங்க, நல்ல வியாபாரத்துல செஞ்சாங்கன்னா அப்ப அந்த காலத்தில் உள்ள உடல் வாகுகள்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும். கதீஜா அவங்களுக்கு முதல்ல ஒரு திருமணம் நடக்குது, நடந்து கணவர் இறந்து போயிடுறாங்க. 2வது ஒரு திருமணம் நடக்குது, நடந்து கணவர் இறந்து போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் 3வது தான். அல்லாஹ்வுடைய தூதர் 25 வயசுல அவங்க ஃபர்ஸ்ட் தான் கதீஜா கல்யாணம் பண்றாங்க. ஆனா கதீஜா அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பே 2 கணவர்கள் இருந்து அவர்களெல்லாம் இறந்து போன காரணத்தினால அல்லாஹ்வுடைய ஒரு விதவை பெண்ணுக்கு தான் முதல் ரசூலுல்லாஹ்வுடைய திருமணமே 2 கணவனிகள் இருந்த ஒரு பெண்ணுக்கு தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, அவங்க திருமணம் பண்ணாங்க என்ற ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. ஏதோ வாழ்க்கை கொடுத்தாங்கன்னு நினைக்க கூடாது. அவர்கள் வரலாற்றில் மிக சிறந்த ஜோடியாக இருந்தாங்க என்பது நம்ம பின்னாடி அடுத்தடுத்த தொடர்கள்ல எப்படி எல்லாம் இருந்தாங்க, மற்ற மனைவிமார்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாடினால் பார்ப்போம். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த திருமணம். 25 வயசு ஆயிடுச்சு, ரசூலுல்லாஹ் திருமணம் பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கதீஜாட்ட இருந்து மட்டும்தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு 11 மனைவிகள் இருந்தாங்க. அந்த 11 மனைவி இருந்தாலும் கூட குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வந்து கதீஜாவுக்கு மட்டும் தான் கொடுத்தான். மற்ற எந்த ஒரு பெண்மணியும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்யல, குழந்தையினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் இயல்பாக கொடுக்கல. நம்ம என்ன சொல்லக்கூடாது, ஏதோ உடல் ரீதியா இருக்கு அப்படி பழங்க கூடாது. அப்போ அவங்க 11 மனைவிக்கும் கொடுக்கல, அப்போ அல்லாஹ் அதை நாடவில்லை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மனைவி 2 மனைவினா சரிங்களா, 10-11 பேர்ல 10 நபர்கள் வழியாக ரசூலுல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லைங்க நம்ம என்ன விளைக்கிறோம்டா, அல்லாஹ் அப்படி ஒரு ஜெனரேஷன் என்ன செய்யல, ரசூலுல்லாஹ்வுக்கு நாடல கொடுக்கல. ஏன்னா நபிகளாருக்கு பிள்ளைகள் இருந்து அவர்கள் ரொம்ப அதிகமாக பிள்ளைகளாக இருந்து உயிர் வாழ்ந்து அதுல பல சிக்கல்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி விரிவாக பார்ப்போம். அப்ப கதீஜா அவர்கள் மூலியமாகத்தான் அவர்களுக்கு பிள்ளை. பெண் குழந்தை 4, ஆண் குழந்தைகள் 3 கன்ஃபியூஸ் இருக்கு. 3 என்பது உறுதியான தகவல். இப்ப 4 3 7 பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. 4 பெண் பிள்ளைகளை பாத்தீங்கன்னா ஜைனப் ரலி அவர்கள், ருக்கையா அவர்கள், உம்மு குல்சும் அவர்கள், ஃபாத்திமா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும். இந்த 4 பேர்களை பெண் பிள்ளையாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆண் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா தாஹிர், தய்யிப், காசிம். அதுல தாஹிர் என்பவர் இப்ராஹிம் அவர் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு செய்தி வருது. 3 ஆம்பளை பிள்ளை என்பதை நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும். காசிம்ங்கிறனால அபுல் காசிம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சில இடங்கள் அபுல் காசிம்ங்கிற வாசனை வரும். அபுல் காசிம்னா அபுல்னா வாப்பான்னு அர்த்தம், காசிமுடைய வாப்பா. அப்ப சொல்லாதானே முகமதுன்னு கூப்பிட்டாலும் சரி, காசி அவர் பிள்ளைய சொல்லி வாப்பான்னு கூப்பிட்டாலும் சரி, ஒருத்தர் அப்துல்லா இருக்காரு, அப்துல்லாவுடைய வாப்பானா யாரு, அவர் தானே குறிக்கும். அந்த அடிப்படையில் தான் அபுல் காசிம் என்ற அந்த புனை பெயர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியே அல்லாஹ்வுடைய தூதருடைய இயல்பு வாழ்க்கை, இயல்பாகவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை கழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடியே பெரும் மூட பழக்கங்கள். இப்ப நம்மளே பல பேர் சின்ன வயசுலாம் பாத்தீங்கன்னா மார்க்கம் தடுத்து எல்லா காரியத்தையும் பண்ணுவாங்க, அப்புறம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. இப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் இயல்பாகவே அல்லாஹ்வுடைய தூதர் செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப அதிகம், ரொம்ப நீட்டா அல்லாஹ்வுடைய தூதர் கேரக்டர்லையும் சரி செயல்பாட்டிலையும் சரி ரொம்ப சுத்தமானவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கும் அதுக்கு முன்பு உள்ள ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குமான கால இடைவெளி வந்து ஒரு 600 ஆண்டு காலம் என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கிறது. 600 ஆண்டு காலத்துல எந்த தூதரும் கிடையாது. 6 நூற்றாண்டா எந்த ஒரு தூதரும் கிடையாது. அப்ப இப்ராஹிம் நபி அவங்க சொன்ன கொள்கை தாய் ஈசா அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப அது எவ்வளவு தேய்ந்திருக்கும் பாருங்க, தூதர் இல்லாத காலத்துல அது எவ்வளவு தேய்ந்திருக்கும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அம்பு எறியதுல மிகப்பெரிய ஒரு ஆள், அவங்களே சிலையா வடிச்சு காபால வச்சிருந்தான். எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆனதுக்கு அப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிலை காபாக்குள்ள இருந்துச்சு. சிலைக்கும் காபாவுக்கு சம்பந்தம் இருக்கா? அந்த அளவுக்கான நிலையில தான் அந்த பக்கத்து குறைஷிகள் இருந்தாங்க. இப்ப மக்கா காஃபிர்களுடைய நிலைமை என்ன, இது வரைக்கும் ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு பயோடேட்டாவை பார்த்துட்டோம். மக்கா காஃபிர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு, அன்னைக்கு ரசூலுல்லாஹ் தூதரா வருவதற்கு முன்பாக அவருடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சு. அப்பதான் உங்களுக்கு ரசூலுல்லாஹ் தூதரான பிறகு அவர்கள் பட்ட கஷ்டம் வந்து உங்களுக்கு வழங்கும். ஒரு ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாத ஆளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதும் கொஞ்சம் வாசிக்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது வித்தியாசம் இருக்குல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதிகமான மூட பழக்கங்கள், ஜாகிலியா காலத்தினுடைய செயல்கள், அறியாமை காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் நிறைந்ததாக இருந்ததை பார்க்க முடியுது. அல்லாஹ் 6வது அத்தியாயம் 136வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது உணவுகள்லையும் தானியங்கள்ல என்ன செய்வாங்கன்னா 2 பங்கா பிரிச்சுருவாங்களாம். அல்லாஹ்வுக்கு ஒரு பங்கு வச்சிருவாங்களாம், அவங்களுடைய இணை கடவுள்களுக்கு ஒரு பங்கு வச்சிருவாங்க. வச்சுட்டு சொல்லுவாங்கன்னா இணை கடவுளுக்குள்ளது அல்லாஹ்வுக்கு சேராது, இது அவங்களுக்கு, யார் துணை கடவுளுக்கு சிலைகளுக்கு, இது அல்லாஹ்வுக்கு என்று பிரித்துக் கொள்வார்கள். ஆனா அல்லாஹ் அதை படைச்சா அதெல்லாம் இவங்களுக்கு சேருமா, ஆனா இவங்க பங்கு இவங்களுக்கு சேராது என்று இவர்கள் பிரித்து வைத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அவங்களுடைய நம்பிக்கை எப்படின்னா, மக்கா காஃபிர்கள் எல்லாம் வழங்கிக்கோங்க, அல்லாஹ் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வோட இன்னொரு கடவுள் லாத்தும் இருக்குது, அல்லாஹ்வுடைய பிள்ளையாக உஸா இருக்குது, அல்லாஹ்வுடைய பிள்ளையாக மனாத் இருக்குது, அல்லாஹ் ஒரு கடவுள் தான் மழை பொழிய வைக்கிறது, அல்லாஹ் வந்து பெரிய கடவுளா இருக்கிறான், இவங்க எல்லாம் சின்ன சின்ன கடவுள் என்ற நம்பிக்கை, அந்த இணை வைப்பு கொள்கையில தான் அவங்க இருந்தாங்க தவிர அல்லாஹ் அவங்க மறுக்கலாம் இல்லை. அல்லாஹ் மறுத்து அப்துல்லான்னு பேர் வைப்பாங்களா? ரசூலுல்லாஹ்வே 40 வயசுல தூதரா வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா பேர் அப்துல்லா,
அப்துனா அடிமைன்னு அர்த்தம், அல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய அடிமைன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய அடிமை எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம், சிறப்புக்குரிய பேரும் கூட அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்பது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த பேரை வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க நம்பிதான் இருந்தாங்க அல்லாஹ்வை. ஆனா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஹஜ் உம்ராவுக்குலாம் போறோம், காபாவை ஆண்கள் இஹ்ராமுடைய ஆடையிலும் பெண்கள் அவங்களுடைய இயல்பு ஃபர்தா இதையெல்லாம் மறைக்க சொல்லியிருக்காங்க, அதை மறைத்தும் தவாப் செஞ்சு வருவாங்க. அன்றைக்கு வந்து நிர்வாணமாக ஆடை இல்லாம என்ன செய்வாங்களா, தவாப் செய்து வருவதை வணக்கமாக அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த மாதிரி ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போயிட்டு வந்தா, அன்னைக்கு ஹஜ் இருக்குது, ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்தா இப்ப நம்ம ஊர்ல தான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராங்கன்னா அப்படி வீட்டுக்கு போவாங்க. ஆனா அவன் எப்படி வழக்கம் வச்சிருந்தான், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா முன் வாசல் வரக்கூடாது, பின்வாசல் வழியாகத்தான் என்ன செய்யணும், நுழைய வேண்டும். 2வது அத்தியாயத்தில் 189 அல்லாஹ் பேசும்பொழுது வலைசல் பிர்ரு, நன்மையான காரியம் இல்லை, பி அன் தஅத்துல் புயூத மின் நுஹுரிஹா, பின்வாசல் வழியா நீ நுழையறிய காபாவுக்கு போயிட்டு வந்துட்டு அது வந்து நன்மைக்கான காரியம் இல்ல. வலாக்கின்னல் பிர்ர மனித்தகா, நன்மை என்பது நலவு என்பது அல்லாஹ்வை அஞ்சுவதில்லான்னு இருக்கிறது. வஅத்துல் புயூத மின் அப்வாபிஹா, நேரான பாதையில சரியான வாசல்ல முதல் வாசல்ல என்ன செய்யுங்க, நீங்க நுழையுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்ப இப்படியெல்லாம் ஒரு மூட பழக்கத்தில் இருந்தாங்க. திருமணம்னு வச்சிருந்தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. திருமணம் அப்படின்னு ஒரு 4 வகையான திருமணம் இருந்தது. இந்த 4 நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படியான காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் தூதரா இருந்து இஸ்லாத்தை ஏற்று நீங்க பல நபித்தோட சொல்றவங்க அபூபக்கர் உமர் யாராவும் இருக்கட்டும், எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தில் அவங்க செய்யாட்டாலும் கூட அந்த கலாச்சாரத்தில் உள்ள அந்த பூமியில் தான் அவங்க செஞ்சாங்க, வாழ்ந்திருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்களை எப்படி ஒழுக்கமானவர்களாக ரசூலுல்லாஹ் மாத்தினாங்க அப்படிங்கறத நீங்க வழங்கிக் கொள்ளலாம். இது புகாரில இடம்பெறுகிற ஒரு செய்தி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் 4 திருமண முறைகள் இருந்துச்சு, மொத்தம் 4 முறைகள் இருந்துச்சு. முதலாவது முறை என்பது ஃபனிகாஹு மின்ஹா நிகாஹு நாசில் யௌம். இன்னைக்கு நம்ம எப்படி திருமணம் முடிக்கிறோம், ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறோம்னா அந்த பெண்ணுடைய பொறுப்புதாரி என்ன செய்றாரு, அவங்களுக்குரிய பொண்ணையோ அவருடைய மகளையோ நமக்கு சம்மதம் முடிச்சு திருமணம் முடிக்கிறாரு, மகர் கொடுத்து முடிக்கிறோம்ல. இந்த முறை ஒன்று இருந்துச்சா, இது ஒன்று. 2வது நிகாஹு ஆகர், அப்படி யாரும் சொல்லி உங்களுக்கு சொல்றேன். கால ரஜுலு, ஒரு மனிதர் எக்குலு இம்ரத்திஹி இதா தஹுரத் மின் தம்சிஹா, ஒரு பெண் மாத விளக்கை அணிந்து விட்டு தூய்மை அடைகிறாங்க, லேட்டாகி முடியுது. அப்படியான நேரத்தில் கணவர் என்ன சொல்வார்னா, அர்சிலி இலா ஃபுலானி ஃபஸ்தபதி மின்ஹு, வேறு ஒரு குலத்தை சார்ந்த உயர்ந்த குலம் தாழ்ந்த குலங்கிற கலாச்சாரம் இருக்குல்ல, வேறு ஒரு பெரிய பணக்காரர் அதிகாரம் உள்ள ஒரு செல்வந்தர்கிட்ட தன்னுடைய மனைவி அனுப்பி என்ன செய்வானா, நீ போய் அவர்கிட்ட இருந்து கருத்து வச்சுட்டு வா, அது வரைக்கும் நான் உன்னோட வாழ்க்கை நடத்த மாட்டேன், இவங்க தூய்மையான பிறகு நீ அங்க போய் நீ குழந்தை உண்டாயிட்டு வான்னு சொல்லி என்ன செஞ்சுவாரா, அனுப்பிச்சு விட்டு அந்த குழந்தையை பெற்றெடுப்பாங்க. காரணம் அந்த குல பெருமை, நம்ம இப்படி இருந்துட்டோம், அவங்க எல்லாம் உயர்தர மக்கள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள், பிரமுகர்கள், அப்ப அவங்கள்ல இருந்து நமக்கு வாரிசு வந்தா நல்லா இருக்கும், நம்மளுடைய பிள்ளைகள் அப்படி எப்படி நம்பிக்கை வச்சுக்கலாம் பாருங்க. இப்படி கணவரை செய்வதாக ஆயிஷா அவங்க அறிவிக்கிற செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்குது. இப்படி ஒரு கணவரை அனுப்பி வைப்பார் என்ற ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. இது 2வது முறை. ஃபர்ஸ்ட் மார்க் அனுமதிச்சது, 2வது மார்க்கம் தடுத்த முறை. 3வது திருமணம் எப்படி நிக்காஹ் ஆகர் யஸ்தமியுல் ரஹ்துமாதுன் அஷரத்தி, ஒரு பெண்ணிடத்தில் 10 ஆண்கள் என்ன செய்வாங்களா, கூட வைத்து பிள்ளைய பெற்றெடுப்பாங்களா. அப்புறம் அந்த பெண் பிள்ளையை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் 10 பேர் குறையாம இருக்கிற எல்லா ஆண்களையும் இந்த அம்மா அழைச்சு நீ என்ன அந்த பிள்ளைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுக்க கூடாது. அவருடைய பேருக்கு பின்னாடி அந்த பிள்ளை பேரை இணைச்சுக்கிட்டு அந்த பிள்ளையை தூக்கிட்டு அவர் என்ன செஞ்சிடணும், அவருடைய வாழ்க்கையை கழித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இது ஒரு திருமண முறையாக என்ன செஞ்சிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் நபித்துவமா வருவதற்கு முன்பு அரபுகள்ட்ட இப்படி எல்லாம் பழக்கம் இருக்கு. இப்பெல்லாம் கூட நம்ம யூடியூப்ல பார்ப்போம்ல, காட்டில் வாழ்றவங்கள்ட்ட அரிய வகை பழக்க வழக்கம் இருக்குது அப்படின்னு நிறைய ட்ரைப்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம். இது ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள ஹதீஸ்களை எடுத்து பார்க்கும் பொழுது உண்மையிலே இப்படியான கலாச்சாரம் என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கிறது. 4வது நிக்காஹு ராவி, 4வது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தவறான நிலையில் உள்ள ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்கு மேலாக ராயத்தி கொடியை அவர் கட்டியிருப்பால், அதுல பல ஆண்களோடு உறவு வைத்து அவ பிள்ளை என்ன செய்வா, பெற்றெடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் உண்டா, மூக்கு எப்படி இருக்குது, கண் எப்படி இருக்குது, காது எப்படி இருக்குதுன்னு பார்த்து இவர் தான் பிள்ளைக்கு வாப்பா அப்படின்னு அதுக்கு ஒரு நிபுணர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் அப்படி இப்படி இருக்குல்ல, அன்னைக்கு பிள்ளையினுடைய கை வரல பார்த்து, கலரை பார்த்து, முடிய பார்த்து, மூக்கு காதெல்லாம் பார்த்து, கண்ணுடைய கலரை இதை பார்த்து என்ன செய்வாங்களா, இந்த ஆண்லாம் இதுக்கு தகப்பன்னு சொல்லி அந்த ஆண் என்ன செஞ்சுருவாங்களா, அப்படி சொல்லுவாங்களா, யாரும் அதையும் மறுக்க முடியாது. அப்ப இப்படி ஒரு 3 முதல் திருமணம் அதுக்கு அனுமதி உள்ளது. இந்த 3ம் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு கேவலமான நிலையில் தான் அந்த சமுதாயம் திருமணம் வச்சிருந்தான். நம்ம இது வேற பேர் வச்சிருக்கிறோம், அவன் திருமணம் நிக்காஹ்னு சொல்லி பேர் வச்சு செஞ்சு கொடுக்குறாங்க, இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த சமுதாயம் எந்த அளவுக்கு பாத்தில் இருந்தது என்பது நமக்கு தெரிய வருகிறது. அடுத்து அல்லாஹ் 6வது அத்தியாயம் 151 சொல்கிறான், வறுமையினால் குழந்தையை கொண்டு குவிப்பாங்க. ஒலா தக்துலு அவுலாதக்கும் மினல் இம்லாக், வறுமையினால் பிள்ளையை கொள்ளாதீங்க, பிள்ளையை பெற்றெடுத்துறது, பிள்ளையை பெற்றெடுத்துட்டு என்ன செய்யறது, இதுக்கு நம்ம எப்படி இது பண்ண முடியும்னு சொல்லி அவர்களை கொண்டு போச்சு பிள்ளைய என்ன செய்யலாம், பெற்ற பிள்ளைய கொன்று விடுவார்கள். பெண் பிள்ளையை கொள்வது தனி கலாச்சாரம், பிள்ளையே செஞ்சுக்கிட்டு இருந்தா வறுமையின் காரணத்தினால அவர்கள் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் சொல்றானே, அவனுக்கு உனக்கு நான் தான் உணவளிக்கிறேன். உணவு என்பது நீ கொடுக்குற மாதிரி சொல்ற, நீ உழைத்தாலும் நீ என்னதான் கடை போட்டாலும் சம்பாத்தியத்தை நல்லா தர்றேன், நீ என்ன பயப்படுற, இந்த பிள்ளைய வளர்க்க முடியுமா, 2 பிள்ளையோட வச்சு நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியுமா, நீ என்ன யோசிக்கிற, அதை பிறக்க செய்த இறைவனுக்கு வளர்க்க முடியாதா, உனக்கு எப்படி நான் சாப்பாடு கொடுத்தேன், உன் பிள்ளைக்கு எப்படி, உன் மனைவிக்கு எப்படி நான் சாப்பாடு கொடுத்தேன்,
பிள்ளைய வேண்டாம் சொல்ற சாப்பாடு கொடுக்கறதுனால என்ற ரீதியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை கண்டிப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அடுத்து ஒரு 4 பழக்கம் இருந்துச்சு. அவங்க எப்படின்னா குலப்பெருமை பாராட்டுவது. எங்க குலம் எப்படி தெரியுமா, எங்க குடும்பம் எப்படி தெரியுமா, நாங்க இப்படியான குடும்பம். இன்னைக்கு நடைமுறை நம்மகிட்ட இந்த பழக்கம் இருக்குது. நாங்க சாதாரண குடும்பம் கிடையாது, நாங்களாம் டாக்டர் குடும்பம் தான், நாங்களாம் ஏதாவது ஒரு தொழில் வச்சுக்கிட்டு இன்ஜினியர் குடும்பம் தான், நாங்க காலங்காலமும் பணக்காரர்கள் தான், காலகாலமா எங்களுடைய நிலை இப்படித்தான், நாங்க ஜமீன்தார் ஃபேமிலி தான் என்று அடையாளம் சொல்றதுல பிரச்சனை இல்லை. அதை வச்சு நாங்க எல்லாம் எப்படி உங்க கூட சேருவோமா என்று அதை வைத்து குடும்பத்தை வைத்து குடும்ப பாரம்பரியத்தை வைத்து என்ன செய்வாங்களா அவர்கள் பெருமை கொள்வார்கள். இந்த பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அடுத்த பழக்கத்தை பாத்தீங்கன்னா அடுத்தவங்க பாரம்பரியத்தை குறை சொல்றது. இவங்க ஆப்பா எப்படி தெரியுமா, இவங்க மூமா எப்படி தெரியுமா, சின்ன வயசுல இவங்க முத்தாப்பா எப்படி தெரியுமா, அடுத்த பரம்பரை அது எது கூட வேற, இது அந்த காலத்துல இருந்திருக்குது. இப்படி இப்படி அடுத்தவருடைய பரம்பரையை குறை சொல்லி இவங்களாம் நல்லவங்க கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு வாப்பா இருக்கிறாரு, அவர் சின்ன வயசுல தப்பு செய்யறாரு, பிள்ளைக்கு சம்பந்தம் இருக்கா. ஒரு உமா இருக்கிறாங்க, அவங்க சின்ன வயசுல தப்பு பண்றாங்க, போய் சொல்ல ஏதோ ஒரு திருடிட்டான்னு வைங்க, அதுக்காக திருட்டி தான் அந்த பொம்பளை புள்ள என்ன செய்ய முடியுங்கிறீங்க, புள்ள நல்லவா தானே, புள்ள அந்த செயலை செஞ்சுச்சா, புள்ளதுக்கு ஆதரவு கொடுத்துச்சா, அந்த தம்பதிக்கு பிறந்தது ஒரு காரணத்துக்காக அந்த பிள்ளைய என்ன செய்வாங்களா இத்திருட்டு குடும்பத்தில் உள்ள ஆட்கள் இவங்க கெட்ட கெட்ட ஆட்கள் சொல்லி இப்படி அடுத்தவருடைய பாரம்பரியத்தை குறை சொல்லி ஒதுக்கி வைக்கிற இந்த கலாச்சாரம் இங்க உள்ள கலாச்சாரம் அரபுகள்கிட்ட உள்ள ஒரு கலாச்சாரம் என்பதை பார்க்க முடியுது. அடுத்து கிரகங்களால, நட்சத்திரங்களால, கிரகங்களால அதால மழை பெய்யுது. இந்த ஸ்டார் இங்க இருந்து இந்த ஸ்டார் இங்க இருந்து மழை வந்துடும். ஸ்டாரை வைத்து கிரகத்தை வைத்து என்ன செய்வாங்களா மழை வருதுங்கிற அந்த நம்பிக்கை அந்த மூட பழக்க வழக்கம் இருக்கிறது. அது ஒப்பாரி வைக்கிறது. யாரும் இறந்துட்டா இதுன்னா அதுக்குன்னு பெண்கள் இருப்பாங்களாம், அதுக்குன்னே பெண்கள் ஒப்பாரி வைத்து இப்படி எங்களை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி அழுவாங்களா. இன்னைக்கு சில வீடுகள் நடக்கும், மௌத்தான வீட்டுல பழைய ஆட்கள் உட்கார்ந்து பழைய கதையெல்லாம் சொல்லி என்ன செய்வாங்க ஒப்பாரி வைத்து அழுவார்கள். அதெல்லாம் அறியாமை கால பழக்க வழக்கம். இஸ்லாம் அதையெல்லாம் வேரோடு பிடுங்கி எறிந்தது. அல்லாஹ்வின் தூதர் அது எல்லாத்தையுமே இல்லாமல் ஒழித்து கட்டினார்கள். அதே மாதிரி மது கலாச்சாரம், இது எல்லாத்தையும் நீங்க ரசூலுல்லாஹ் மக்கா எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சால்தான் ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தினுடைய அந்த விளைவு உங்களுக்கு தெரியும். ஒரு இடம் காடு பிடிச்சிருக்கு, அதை பார்த்துட்டு அப்புறம் கிளீன் பண்ணது பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தா தான் நமக்கு வழங்கும். இப்படி இருந்த இடத்தை எப்படி சுத்தம் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி மக்காவில் உள்ள மக்கள், அந்த அரபு மக்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மதுவை வீட்டிலே சேமித்து வைத்து அதை வச்சு பெருமடிப்பாங்க. இன்னைக்கு காரை வச்சு பெருமைங்கிறது கூடாது. காரை வச்சு பெருமடிக்கிறான், பைக்கை வச்சு பெருமடிக்கிறான், நகை நட்டு ட்ரெஸ்ஸை வச்சு பெருமடிக்கிறான். அதெல்லாம் சரி ஒரு பக்கம். மதுவை வீட்டில் தேக்கி வைத்துக் கொண்டு ஏன் இத்தனை லிட்டர் இருக்குது, ஏன் இவ்வளவு பீப்பாயாக நாங்கள் வைத்திருக்கிறோம், இவ்வளவு சேமிப்புல எங்கள்கிட்ட மது இருக்கிறது, மது பாத்திரத்தை பாரு எவ்வளவு பெரிய பாத்திரம் என்று சொல்லி மதுவை வைத்து அவர்கள் என்ன செய்வாங்க பெருமையடிப்பார்கள். அப்படி பெருமை பாராட்டக்கூடிய மதுவெறி பிடித்தவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிகிறது. அடுத்து பழிக்கு பழி வாங்குறது. இப்ப நான் இருக்கிறேன், ஒருத்தரை கொண்டுட்டேன்னு வைங்க, அந்த குடும்பத்தில் உள்ள யோசிச்சு வைப்பான், இவரு நம்ம குடும்பத்தில் ஒருத்தரை கொண்டுட்டான், 10 தலைமுறை கீழே போனாலும் சொல்லி வைப்பாங்க, இவன் நம்ம ஆட்கள் ஒருத்தரை கொண்டுட்டாங்க வச்சுக்க, விட்டுறக்கூடாது அவனை. எப்படியா கொண்டு அவங்க குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் பழிக்கு பழி எடுத்தாகணும். அவன் நம்மள ஒரு ஆம்பளை கொண்டுட்டாங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு ஆம்பளை எடுத்தாகும். அது 50 வருஷம் ஆனாலும் 100 வருஷம் ஆனாலும் 200 வருஷம் ஆனாலும் சொல்லிக்கிட்டே வருவாங்க. இந்த குடும்பத்தில் உள்ள நம்ம குடும்பத்தில் ஒரு கை எடுத்துருக்கிறான், நம்ம அதுக்கு பழிக்கு பழி வாங்கி ஆகணும், நம்ம விட்டுறக்கூடாது, அவங்க நல்லவங்க, அதெல்லாம் அது கிடையாது. இப்படி பழிக்கு பழி வாங்குற வெறி பிடித்தவர்களாக என்ன செஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க. உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், குறைசிகள்லாம் உயர்ந்தவர்கள், அவங்க தான் காபாவை நிர்வகிக்கணும், மற்றவங்களாம் தாழ்ந்தவன், அவனெல்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த உயர்வு தாழ்வு கற்பிக்கிற அந்த விஷயங்கள் இருந்துச்சு. நிலவெறி பிடித்தவர்களாக இருந்தார்கள், மொழிவெறி பிடித்தவர்களாக இருந்தார்கள். அரபு அல்லாஹ் எல்லாரும் அஜமீன் காலன்னு சொல்லுவான், மதிக்கவே மாட்டான். அரபியர்கள் நாங்களாம் ஒசந்தவங்க என்ற நிலையில் என்ன செய்வான் அவன் இருப்பான். அடிமை கலாச்சாரம், அடிமைகளை வைத்து, அடிமைகள்லாம் 24/7 அவங்களுக்கு வேலை பார்க்கணும், கடுமையான வேலையை கொடுப்பது, அடித்தவர்களை ஒழிப்பது, அவர்களை கடுமையாக அதிகமான சிரமங்களை அவர்கள் கொடுப்பது, ஒரு மனிதனாக அவர்களை ட்ரீட் பண்ணாம, உதாரணம் சொல்லும் பொழுது கூட கால்நடை உதாரணம் சொல்ற மாதிரி என்ன செய்வான் அடிமையை சொல்வான் என்றால் அந்த அளவுக்கு அடிமை கலாச்சாரம் என்பது அவர்கள்ட்ட அதிகமாக இருந்துச்சு. அது மாதிரி பெண்களை மதிக்க மாட்டாங்க. பெண்கள் தான் சாப்பிடும்போது பெண்களுக்கு சாப்பாடு கிடையாது, தான் உடுத்தும் போது பெண்கள் உடுத்துணி கிடையாது, விரும்பினா சாப்பாடு கொடுப்பாங்க, விரும்பினா செய்வாங்க, இது போடுவாங்க. அப்படி பெண்களை ஒரு கருவியாக மட்டும்தான் பார்த்த ஒரு சமுதாயமாக என்ன செஞ்சிச்சு அந்த அரபு உலக சமுதாயம் இருந்துச்சு. அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பயோடேட்டாவை பார்த்துக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, அவங்க யாருக்கு பிறந்தாங்க, அவங்க பாப்பா எப்ப இருந்தாங்க, உமா எப்ப இருந்தாங்கிற அந்த தகவல்கள் ஃபுல்லா என்ன செஞ்சிருக்கிறோம் நாம பார்த்துருக்கிறோம். அது அல்லாம அந்த அரபுடைய மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்கள்ட்ட என்னென்ன பழக்கம், மது பழக்க வழக்கம் இருந்துச்சு, குழந்தைகளை கொள்வது இருந்துச்சு, ஒப்பாரி வைத்து பரம்பரையை குறை சொல்வது, குலப்பெருமை பாராட்டுவது, இம்மாதிரியான பழக்கம் இருந்துச்சு. காபாவை ஆடை இல்லாமல் சுற்றி வருகிற அந்த பழக்கம் இருந்துச்சு. ஹஜ் உம்ராவுக்கு போயிட்டு இருந்தா பின்வாசல் வர்ற அந்த பழக்க வழக்கம் இருந்துச்சு. பழிக்கு பழி வாங்குறது, நிறவெறி பிடிப்பது, மொழிவெறி பிடிப்பது, அடிமைகளை அடித்து துவைப்பது, பெண்களை மதிக்காமல் இருப்பது, கேவலமான 3 வகையான திருமணங்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் எதை நம்ம காரித்து போவோமோ அதை நிக்காக திருமணம் என்ற பெயரில் நினைச்சிருந்தாங்க அந்த அரபு உலக மக்கள் வைத்திருந்தார்கள். ஒரு படிப்பறிவு பெற்றவர்களாகத்தான் இந்த சமுதாயம் இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த இடத்துல இஸ்லாம சொல்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த திருமண முறையை நான் சொன்னோம்ல எவ்வளவு முறைகேடானது. அந்த சமுதாயத்தில் வந்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது பிரச்சாரம் பண்ணாங்க. எப்படியான மாற்றம் பாருங்க. மதுவுல மூழ்கி இருந்த அவன்கிட்ட வந்துட்டு தான் போதை என்ற ஒரு துளி கூட அவனுடைய உடலுக்கு வரக்கூடாது,
அடுத்தவனை குறை பேசக்கூடாது, பழிக்கு பழி தலைமுறையா வாங்கணும்னு தான் நீ பிறரை மன்னிச்சாதான் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் என்ற நிலையில அடிமைகளை அடித்து துவம்சம் செய்தவர்களை, அடிமைகளை நீ எப்படி அடிக்கிறியோ அதை விட உன்னை அடிப்பதற்கு அல்லாஹ் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான்னு சொல்லி என்ன அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்கள் அப்படியே செஞ்சாங்க, கன்வெர்ட் பண்ணி சரிப்படுத்தி நெறிப்படுத்தி தான் அவர்களை சத்திய சகாபாட்களாக, சகாபிய பெண்மணிகளாக அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரச்சாரத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த பிஃபோர் ஆஃப்டரை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு கடுமையான பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு வலுவாக எடுத்து சொல்லியிருப்பாங்க, இதை சொல்லும் பொழுது எவ்வளவு எதிர்ப்புகள் அவங்க சந்திச்சிருப்பாங்கிறது இவங்களுடைய அந்த நிலைகள் பழக்க வழக்கங்களை வைத்தே நம்மால் முடிவு சொல்ல முடிகிறது என்றால் நாம் தெளிவாக புரித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக உள்ள அந்த சமுதாயத்தினுடைய நிலை. இதற்கு அப்புறம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க, நபியாக ஆகுறாங்க, ஹீரா கோஹிரா உங்களுக்கு வகி வருகிறது. இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு தொடரில் காண்போம். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தமான இது முதல் தொடருங்கிறனால நிறைய பெயர்கள், நிறைய உறவு முறைகள், நிறைய பழக்க வழக்கங்கள் சொல்லும் பொழுது நம்ம நினைவில் நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது முதல் தொடர், இது சொன்னா தான் அடுத்ததுக்கு நம்ம போக இயலும். அடுத்தடுத்த தொடர்கள் உங்களுக்கு வகை செய்தி வந்துடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஆனதுல இருந்து அடுத்த கட்ட பணிகள் எப்படி இருக்கும், தலைப்புடைய போங்கு எப்படி இருக்கும்னா ரசூலுல்லாஹ் எப்படி தூதர் ஆக்கப்பட்டாங்க, அந்த நிகழ்வுகள் எப்படி, அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் எங்க போனாங்க, அந்த 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கையுடைய பிரச்சாரம் என்ன, மெஹராஜ் பயணம் நிறைய படிப்பணி இருக்குது. அந்த மெஹராஜ் பயணம் அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டு எப்படி வந்தாங்க, அப்புறம் ஹிஜ்ரத், நபி தோழர்களுடைய ஹிஜ்ரத், அதில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டது, மதீனாவினுடைய பிரவேசம், மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு உள்ள மக்களுடைய வரவேற்பு எப்படி இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்த 10க்கும் நெருக்கமான அந்த போர்க்களங்கள், அந்த போரில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள், பல அற்புதங்களை அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள். அந்த நபி தோழர்களும் நபிகள் நாயகம் பல்வேறு கஷ்டங்களை சந்தித்தார்கள். இறுதி நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்றால் அந்த பிரிவை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அந்த பிரியா சமுதாயத்திற்கு எப்படி சொன்னார்கள், பிரியமுள்ள அந்த சமுதாயத்திற்கு எப்படி அதை உணர்த்தினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணம் எப்படி இருந்தது நொடிக்கு நொடி, அது இறுதி உரையில் நம்ம பார்ப்போம். அதற்கப்புறம் உள்ள நிலைகள் ஒவ்வொன்றாக தான் தலைப்பினுடைய போங்காக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே இன்றைக்குள்ள இந்த தகவல் இது நிறைய பெயர்கள் குளங்கள் இருந்தாலும் கொஞ்சம் குழப்பமாக தெரியலாம். அதான் அடிப்படையாக நம்ம வச்சுட்டு அடுத்தடுத்த உரைகள்ல பயான்கள், நம்ம வரலாறு மாதிரியான நிகழ்வுகள் என்ன செய்யும் நமக்கு சொல்லப்பட்டு அதை நமக்கு என்ன படிப்பனை என்பதும் அங்கங்க பாயிண்ட் அவுட் பண்ணப்படும். இது நல்ல தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. லைவ் டெலிகாஸ்ட் பண்றதுனால குரூப்புகளை போடுவாங்க, மீண்டும் புரியலாம் கூட செஞ்சுக்கலாம், நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்த வாரம் நடக்கும்பொழுது இதுல இருந்து கேள்விகள் என்ன செய்வோம், ஒரு சின்ன 2-3 கேள்விகள் கேட்டு எந்த அளவுக்கு நீங்க கவனிச்சிருக்கீங்க என்பதை ஒரு ஆர்வப்படுத்துறதுக்காக ஒரு 2-3 கேள்விகளும் என்ன செய்யப்படும், கேட்கப்படும். இன்னைக்கு பேசின பயான்ல எதுவும் சந்தேகங்கள் இருக்கா, இருந்தா நீங்க கேளுங்க. பொதுவான சந்தேகம்னா அது அடுத்தது டைவர்ட் ஆகும். இன்னைக்கு நான் இப்போ நபிகள் நாயகம் வரலாறு சம்பந்தமா இன்னைக்கு சொன்ன தகவல் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா முடிச்சுக்கிறோம். இஸ்லாம் வேற ஆள், பூஜைகள் வேற, அபுல் அஹப் வேற. வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? சரி, லைன் கட் பண்ணிடுறேன்.